தொடங்கினதான் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முஸ்லீம்களை காரியம் சொன்னாக்கள் எனக்கு பல ஞாபகம் வந்து, நான் இந்த சவுதியில் முஸ்லீம் ரூமில் தான் இருந்தேன். உபாசனையில் கூடிய ஒரு சடங்காகி வச்சுருப்பாங்க. இந்த 40 நாள் உபாசம் முடியும்போது 60 கிலோ உள்ளவன் 100 கிலோயாக மாறுவான். அது என்ன கிருபைன்னு எனக்கு பிடிக்கல. அல்லேலூயா, 60 கிலோ உள்ளவன் 100 கிலோயாக மாறுவான். பாஸ்டர் சொன்னது போல ராத்திரி ஃபுல்லாக சாப்பாடு. அல்லேலூயா, ராத்திரி ஃபுல்லாக நம்ம எல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த ரூமில் கிடக்கிற நமக்கு அது பயங்கர இதாகும். அல்ல, இந்த நோயம்பு சமயத்தில் நம்மளும் 5 கிலோ கூடுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேங்க்யூல்லா. அதுக்கு பேர் உபவாசம் கிடையாது. ஸ்தோத்திரம், தேங்க்யூல்லா. அதை பற்றி நீங்கள் தெளிவாக மனசிலாக்கிறீங்க. அதுக்காக நான் தேவனை சோதரிக்கிறேன். சின்ன சபையாக இருந்தாலும் அது பாரத்தோடு செய்கிற ஒரு கிருபையை ஆவியானவர் சபை நடுவிலே கட்டளையிட்டு இருக்கிறார். கைகளை உயர்த்தி தேவனை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த சின்ன கூட்டம் தான் பெரிய சேனையாய் மாறப்போகிறது என்று நான் ஆவியில் உணர்கிறேன். பாஸ்டர் சொன்னது போல நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் மாறுகிற பொழுது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுகிற பொழுது, ஸ்தோத்திரம், தேங்க்யூலா, நீங்கள் தேவனுடைய ஸ்தோத்திரம் அபிஷேகத்தை, வார்த்தையை சுமந்து செல்லுகிறவர்களாய் மாறுகிற பொழுது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம நினைக்கிறோம் யாரோ வெளியிலிருந்து வந்தா, யாரோ சென்னையிலிருந்து வந்தா, யாரோ வந்தாதான் காரியம் நடக்கும். நோ, கிடையாது. இந்த தேசத்தை அசைக்கக்கூடிய அபிஷேகம் உங்கள் மேலே கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் இந்த நாளில் விசுவாசிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ஸ்தோத்திரம், பில்லிகிராம்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் சரியா இல்லை. ஸ்தோத்திரம், தேங்கிலா. அந்த ஊழியக்காரரை பார்த்து, ஸ்தோத்திரம், அந்த ஊழியக்காரருடைய பிள்ளைகளை பார்த்து, ஸ்தோத்திரம், சபை விசுவாசிகள் கேட்டாங்களா, உங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருப்பார்? உங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருப்பார்? ஸ்தோத்திரம், தேங்கிலா. பிள்ளைகள் சொல்லிச்சுதான், சபையில் எப்படி இருப்பாரோ அதே போல தான் வீட்டில் இருப்பார். தேங்க்யூல, புரியுதுல்ல? சபையில் எப்படி பேசுவாரோ, சபையில் வருகிற பொழுது, தேவ சமூகத்தில் வருகிற பொழுது பரிசுத்தத்தை காட்டுகிறோம், ஆவியிலே நிரம்புகிறோம். இதே அனுபவம் வெளியில போகிற பொழுது நமக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. அது இல்லைன்னு சொன்னா 2025 45 உபாசம் எடுத்தாலும் காரியம் ஒன்றும் நடக்காது. நம்முடைய உபாசத்தை பார்த்து சாத்தான் சிரிப்பான். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை பார்த்து சாத்தான் சிரிப்பான். காரணம், இவள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரோடு இருக்கிறாள், மற்ற நேரங்களிலே என்னோடு இருக்கிறாள்னு சொல்லக்கூடிய அல்லேலூயா ஒரு எண்ணம் பிசாசுக்கு உண்டாகாது இருக்கும்படியாக இந்த நாளிலே ஒரு பெரிய பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நம்ம மேல இறங்கட்டும். கைகளை தட்டி தேவனை மையப்படுதுங்க. எல்லாரும் அப்படி ஒரு நிமிடம் பிரைஸ் பண்ணுங்க, துதிங்க, எல்லாரும் துதிங்க. வராதோட பாலாபாராபாஷியா, ஓ ரிபாடா ஹெடதுடா கபாலாபடா பாலாபாராபாஷியா. துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பா, துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பா என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினா எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவா. என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினா எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவா. இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா, அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறா, அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறா. சகல வியாதியையும் சுகமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் சுகமாக்க வல்லவரா.
யாராயிருந்தாலும் வேதங்களின்றிய கிருபையாய் அன்பை பகிர்ந்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்களின்றிய கிருபையாய் அன்பை பகிர்ந்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் மேலன் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் மேலன் உனக்களிப்பார். அவரும் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவார். அவரும் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். மனக்லேசம் ஏறிடுந்தோ பலன் நினக்கு நல்கும். மனக்லேசம் ஏறிடுந்தோ பலன் நினக்கு நல்கும். அவனின் வெளிச்சம் ரட்சையும் ஆயதால் தாமசமின்றி நீ வந்திடுக. அவனின் வெளிச்சம் ரட்சையும் ஆயதால் தாமசமின்றி நீ வந்திடுக. இயேசு விழிക്കുന്നു, இயேசு விழிക്കുന്നു. സ്നേഹമുടേതൽ കരങ്ങൾ നീട്ടി യേശു വിളിക്കുന്നു. സ്നേഹമുടേതൽ കൈകളെ നീട്ടി യേശു വിളിക്കുന്നു. യേശു വിളിക്കുന്നു. എല്ലാവരും കൈകളെ തട്ടി ദേവനെ വയ്ക്കപ്പെടുന്നത്. ഒരേ ഒരു നിമിடம் அந்த ஆவியின் வல்லமை எனக்கு தாரும், அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும், அந்த அதிகாரத்தை எனக்கு தாரும். Thank you, Lord. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறபடியால ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். ஜீவிதத்திலே பொதுவே இந்த 24 கூட்டாளில் வைக்கிற பொழுது ஃபர்ஸ்ட்ல எல்லாம் பரிசுத்தத்தை படித்து ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணி கடைசியில் வருகிற பொழுது அபிஷேகத்துக்குள்ள வருவோம். சரிதானா? ஆனா இப்ப அப்படி அல்ல, டைரக்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே அபிஷேகத்துல வந்தாச்சு. போக போக இன்னைக்கு கிருபை வரங்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லணும், தேங்க்யூ. என் ஊழியம், என்னோட ஆவிக்குரிய ஜீவிதம் இதோட நின்று போகிறது, இன்னும் வளரணும்னு சொல்லக்கூடிய வாஞ்சை நம்மத்திலே பெருக வேண்டும். ஏதோ ஞாயிறாச்சும் வருகிறோம், கூட்டத்துக்கு வருகிறோம், போகிறோம் இல்ல. ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை அநேக பரிசுத்தவான்களை, நான் அநேக மிஷனரிகளோட புஸ்தகங்களை வாசிப்பேன். தேங்க்யூலா. பாஸ்டர் வாசிக்கிறாங்க, எனக்கு தெரியுது. தேங்க்யூலா. ஸ்தோத்திரம். அவர்களை போல என்னையும் மாற்றும் பரிசுத்தவான்களை போல சொன்னேன். ஸ்தோத்திரம். தேங்க்யூலா. என் வியாதி, என் சமூகத்தில் வரக்கூடிய, என் ஆராதனை ஸ்தலத்தில் வரக்கூடிய வியாதிகள் சுகமாக்கப்பட வேண்டும்.
அல்லேலூயா. பிலிசூனிய கட்டுகள் அழிக்கப்பட வேண்டும். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேகங்களை பார்க்கிறேன், இந்த இடத்துல பார்க்கிறேன். நேற்று ராத்திரி கூட வந்தவங்களை இன்னைக்கு பிரேயர் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தது. ஸ்தோத்திரம். அவர்கள் வர முடியவில்லை. சிலர்கள் பிசாசின் கட்டுகளுக்குள்ளே சிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடும்பங்களில் சமாதானம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அமைதி இல்லை. ஆனா விசுவாசி சத்ரு போராட மாட்டேன்னு தான் பிரசங்கம் பண்ண இல்லை. எனக்கு அப்படி அனுபவம் இல்லை. இன்னைக்கும் போராடிட்டு தான் இருக்கான் என்னோட. ஆனா அவன் ஜெயம் கொள்ளவில்லை. விசுவாசிக்கின்ற கையை வைத்து அவனை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 35வது வசனம். எபிரேயர் 11:35 பேசும்படி நான் ஆவியில உந்தப்படுகிறேன். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை ரீட் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம். தேங்க்யூலாம் ரீமா கபாலா ஷகதனா. தேங்க்யூ. அதான் நீங்க வாசிக்கணும். அதுக்கு வேண்டிய நான் சைலண்ட் ஆகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே 11:35 எபிரேயர் 11:35 விசுவாசத்தினாலே ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்கப்பட்டார்கள். போதும். நீங்க வாசிக்கிற பொழுது எனக்கு தளச்ச போல வருது. அல்லேலூயா. எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சதுனால தமிழ் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ. லைவ்ல ஓடிட்டு இருக்காது வேற. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை வைத்து தேவனை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ. வசனத்திலே ஸ்தோத்திரம். வாலிய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், நீ வசனத்துல ஊர்னவனாய் மாற வேண்டும். பைபிள் வசனம் நல்லா ரீட் பண்ணணும், வாசிக்கணும். தேங்க்யூ. வசனம் உன்னோடு இடைப்பட்டு பேசும். சரியா? ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வரும்படி ஆவியானவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை திரும்ப பெற்றுக் கொண்டார்களாம். பரிசுத்த ஆவியினாலே சுத்திகரிப்பு. முதல்ல சொன்னேன், பரிசுத்த ஆவியினாலே ஸ்தோத்திரம் கிரியைகள். பரிசுத்த ஆவியினாலே கிரியைகள். பரிசுத்த ஆவியினால விசுவாசம், விசுவாசத்தோடு கூட சேர்ந்து கிரியை. எல்லாவற்றையும் கொண்டு வருகிறவர் ஆவியானவர். கைகளை தட்டி தட்டி தேவனை மையப்படுத்துங்க. இந்த சபைக்கு பேரு ஆளுநர் வராங்களோ வர இல்லையோ, எத்தனை பேர் இருக்கிறாங்களோ இருக்க இல்லையோ, அது இல்ல எங்க விஷயம். இந்த சபைக்கு பேரு ஆவிக்குரிய சபை. ஆமென். சோத்திரம். எத்தனை சபை? நான் ஒரு முறை ஒரு பெரிய வீடு, ஒரு 2 கோடி இருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் வீடு பிரதிஷ்டை. அதுக்கு நான் ஆராதனை நடத்தும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். ஆராதனை வர்ஷிப் பண்ணும்படி சிஎஸ் பாஸ்டர் ஓபன் பண்ணி வைக்கிறது. சோத்திரம். சோத்திரம். இமேஜுக்கு எல்லாம் உண்டு. நல்ல இசை நல்லா போடுற பிள்ளைகள் போட்டுட்டு இருந்தாங்க. சோத்திரம். ஆராதனை நடத்தி எனக்கு வெப்பரால எப்படா தீருன்னு ஆகி போச்சு. ஹல்லேலூயா. சோத்திரம். பாட்டு முடியுமா உட்கார்ந்து இருப்பாங்க. கை தட்ட சொன்னா கை தட்டுவாங்க, கை தட்ட சொன்னா கை தட்டுவாங்க. இனி தட்டணுமா? இல்லை மதி. சரி பண்ண வேண்டாம். மனசிலாச்சு இல்லையா? இது வேணாங்க தட்டியதெல்லாம் புரியுது இல்லையா? ஆத்மாவில் தட்டணுமா? மதி. பிராணனை கொண்டு வரப்பட்ட பாடு தெய்வத்துக்கு தெரியும். நாங்கள் அந்த வெள்ளம் குடிச்சு ஜெபிச்சு ஆண்டவரே பட்டம் இந்த வருஷம் முடிக்கணுமே. அல்லேலூயா. நீங்கள் 2 பேர் இருந்தாலும் சரி, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கைகளை வைத்து அவனை மையப்படுத்தலாமா? அதனால ஆராதனை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அதோடு நின்று போக கூடாது. ஆவியானவர் சொல்லுகிறார், அது ஆவியினுடைய அபிஷேகத்தோடு கூட கிருபைகள் வரங்களோடு கூட நான் வெளிப்பட போகிறேன். ஆமே சொல்லுங்க பாபு. கிருபைகள் வரங்கள் செயல்படாத பட்சத்தில், அல்ல வல்லமைகள் செயல்படாத பட்சத்தில் ஜனங்கள் மட்டுமல்ல நாடு நீங்களும் விடுதலை பெறுவது நடக்காத காரியம். சுகமாக்கப்பட்டவர்கள் சபையில் எல்லாம் வருகிறாங்களா? இல்லை. ஆனாலும் தேவனுடைய கிரியைகளுக்கு மாற்றம் இல்லை. அல்லேலூயா. சரி, நாள் நான் இப்ப நடத்திட்டு இருக்க சபையில சோத்திரம். ஒரு மனிதர் கேன்சர் வியாதியால் இருந்தார். அவர் சொன்ன பொழுது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. கேன்சர் வியாதியினால் இருந்தார். அது எங்க கரல்ல கேன்சர் வியாதி ஆகும். சோத்திரம். மாட்டாண்ட லிட்டரா ஹாஸ்பிட்டல் லிஸ்டர் ஆசிரியர் பேர்கள் கூட தெரியும். ஏன்னா நம்ம அங்கே ஏறி இறங்க இல்லை. அல்ல சுகமாய்க்காத நடத்துகிற கிருபையினால். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா பரிசுத்தவான்களை எப்படி நடத்துவாராக. நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் ஆஸ்பத்திரியில் போய் காத்து கிடக்கண்டான். இங்கே காத்து கடை. அல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்களே. ஆஸ்பத்திரியில் காத்து கிடக்கிறது காட்டிலும், ரேஷன் கடையில் காத்து கிடக்கிறது காட்டிலும், பஸ் ஸ்டாண்ட்ல காத்து கிடக்கிறது காட்டிலும் அப்பாவோட சமத்துல காத்து கிடக்கிறது நல்லது. ஆமென் சொல்லுங்க. வாசம் இருக்கனால கொஞ்சம் சீனம் போல தோணுது. ஒரு நாள் ஆச்சுது. கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தேங்க் யூ லார்ட். இந்த மனிதனை நாங்கள் பார்க்க போகிறோம். நான் ஒரு முதல் நாள் பார்க்க போன பொழுது ஹாஸ்பிட்டல் அதனுடைய அந்த இது வந்திருந்தா சாட்சி சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நீ மறக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் செய்த நன்மைகளை மறந்தார்கள். அல்லேலூயா. நீ பெரிய மீசையில மணி கட்டின விசுவாசியா இருக்கலாம், அது எனக்கு விஷயம் இல்ல. தேவன் செய்த நன்மைகளுக்கு நீ ஸ்தோத்திரம் செலுத்தணும். அல்லேலூயா. நான் எனக்கு ஊழியக்காரன் நினைக்கிறேன். கர்த்தருக்கு செய்த நன்மைகள் ஏராளம். சவுதியில ஆக்சிடென்ட்டுக்குள்ளாகி சவுதியில இருந்து கரண்ட் பிடிச்சு, அல்லேலூயா, என்னுடைய ஞாபகம் இருந்தா சவுதி அரேபியால 4 முறை நான் மரணத்தை சந்திச்சிருந்தேன். அல்லேலூயா. ஒரு முறை நான் என்னுடைய சகோதரனுமாக அல்லேலூயா வண்டி ஓட்டி கொண்டு போகிற பொழுது ரோடெல்லாம் இப்படி சாப்பாடு போட்டு வாரி சாப்பிடலாம், அப்படி ரோடெல்லாம் சுத்தமாக கிடக்கும், கழுவி போட்டிருப்பாங்க. அதுல வண்டியில் அப்படி விட்டாங்கன்னா எங்க போகணும்னு தெரியாது, அப்படியே போயிட்டு இருக்கும். நான் என்னுடைய சகோதரர் ஊழியக்காரர், நான் இப்ப சவுதியில நான் நடத்தின சபையை அவர் நடத்தி இருக்கிறார். எனக்கு இந்த இந்தியாவில் கூடல் பழக்கங்கள் குறைவு. என்னை அதிகமாக பழக்க வச்சது ஸ்தோத்திர மரியாதை செய்யா ஸ்தோத்திரம். அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. தேங்க்யூ ஸ்தோத்திரம். இந்த சபைகளில் ஸ்தோத்திரம். தேங்க்யூ. கார் அப்படி ஓட்டிட்டு இருக்கிற பொழுது தேவன் செய்த நன்மைகளை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். டிரைவர் சைலஸ் பிரதர் அவர் ஓட்டிட்டே இருந்தார். ஸ்தோத்திரம். தேங்க்யூ. அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிற பொழுது சவுண்ட் இல்லை, அணக்கம் இல்லை. சோதரர் நான் பார்க்கிறப்ப அவர் வண்டியில் உறங்கி இருக்கிறார். சோதரர் தேங்க்யூ தேங்க்யூ. நமக்கு கர்த்தருடைய கிருபையினால சில ஞானங்கள் உண்டு. பெட்ടെന്ന് தட்டிச்சுன்னா வண்டி இதாகும். சோதரர் பெட்ടെന്ന് உறக்கத்தில் தட்டிச்சுன்னா அவர் வண்டி இதாகும். அதனால நான் லேசாக கை வச்சு சோதரர் தேங்கி லேசாக கை தொடையில் அப்படி அமைக்கிறேன். லேசாக முழிச்சாரு. சோதரர் நான் என்ன உறக்கமான கேட்டேன். அவர் சொன்னார் 5 நிமிடம் உறங்கிட்டேன். அல்லேலூயா. 5 நிமிடம் சவிதியில் உறங்கி மெயினில் வண்டி ஓட்டுறவனுக்கு அல்லது பாடி கூட கிடைக்காது. அல்லேலூயா. பாடி இருக்குல்ல சோதரர், அது கூட கிடைக்காது. சோதரர் இடிச்சு நொறுங்கி போ. கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்தா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நான் என்னுடைய சாட்சி சொன்னாலும் ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்தார்கள். கர்த்தர் அவர்கள் மேல கோபப்பட ஒரு காரணம் தெரியுமா? ஆராதிச்சாங்களோ இல்லையோ, முறுமுறுத்தாங்களோ இல்லையோ, அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் தேவன் செய்த நன்மைகளை ஹல்லேலூயா ஆண்டவருக்கு முடியுமா? அவரை மட்டும் தட்டினார்கள். தேவ சபைக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் நீ காலையில் எழும்பி ஜெபிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் ஜீவன் தந்தபடியால் அவர் சோதரி. ഇന്നലെ പൂവിൽ പാർത്തിരുന്നവർ എത്ര പേർ ലോകം വിട്ടുപോയി. ഇന്നലെ പൂവിൽ പാർത്തിരുന്നവർ എത്ര പേർ ലോകം വിട്ടുപോയി. എന്നാലും നമുക്കൊരു നാൾ കൂടെ പ്രിയനെ പാടി സ്തുതിക്കാം. എന്നാലും നമുക്കൊരു നാൾ കൂടെ പ്രിയനെ പാടി സ്തുതിക്കാം. ഉഷകാലം നാം എഴുന്നേൽക്കുക, പരനേശുവേ സ്തുതിപ്പാൻ. ഉഷകാലം നാം എഴുന്നേൽക്കുക, പരനേശുവേ സ്തുതിപ്പാൻ. ഉഷകാലം എന്താണെന്ന് നമ്മൾ പ്രിയനോ അടുത്തിടുകേ. ഉഷകാലമേ താനെന്നോ നമ്മൾ പ്രിയനോടടുത്തിടുകയിൽ. ഹല്ലേലൂயா. கைகளை வச்சு ஹல்லேலூயா. விசுவாசத்தை பற்றி நான் படித்துட்டு இருக்கிறோம். ஒரு வசனம் வாசிப்போம். 103வது சங்கீதம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை ரீட் பண்ணி விடும்படி நான் ஆவியில உந்தப்படுகிறேன். ஸ்தோத்திரம். சின்ன காரியம் தானே, இது சின்ன காரியம் அல்ல. தேவன் செய்த நன்மைகளை மறக்கிறது சின்ன காரியம் அல்ல, அது பெரிய காரியம்.
அல்லேலூயா. சோதம் 103 சங்கீதம் 1, 2, 3 ஆகிய வசனங்கள். நான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. முதல் உபகாரம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. கைகளை தட்டி தேவனை மையப்படுது. அல்லேலூயா. உன் நோய்களை மாற்றி. ஆமென். அல்லேலூயா. உன்னை அழிவுக்கு விலக்கி மீட்டபடினாலே தேவ சபை, தேவனுடைய பிள்ளைகள் தேவன் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதிக்க தொடங்குற பொழுது ஆவியானவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்ல என் பிள்ளை நல்லவள். அல்லேலூயா. அல்ல செய்த நன்மைகளை அல்லேலூயா மறக்கவில்லை. நான் செய்த நன்மைகளை அவள் மறக்கவில்லை. அநேக நேரங்களிலே ஸ்தோத்திரம், மனிதர்களுக்கு கூட நாம் எதிர்பார்க்கிறோம். அவளுக்கு என்ன உபகாரங்கள் செய்து அவளுக்கு ஒரு நன்மை உண்டா? அல்லேலூயா. அவளுக்கு ஒரு நன்மை உண்டா? போன கல்யாண வீட்டில் கண்ட ஒரு உண்டாத போனா சோதரத்தாங்க. கல்யாண வீட்டில் போய் நம்ம சாப்பிட்டுட்டு கையளி கொண்டு சில பார்த்து கேட்போம், அது கல்யாணத்துக்கு வந்தியான்னு சொல்கிறேன். தின்னு கொண்டு இருந்து சாப்பிட்டு கை கழுவு சொல்லு, கல்யாணத்துக்கு வந்தியான். அல்ல பின்ன கல்யாணத்துக்கு வராது என்னத்துக்கு வந்தது? அல்ல சோதரத்தாங்க. ஏன்னு ஒன்று மிண்டணும், ஒன்று பேசணும். மட்டும் கல்யாணத்துக்கு வந்தியான்னு மட்டும் கேட்கலன்னு வச்சுங்க, அதில் வேற குழப்பம் ஆகும். கண்டவரும் மிண்டிச்சில்ல, நம்ம பாசையில் சொல்லுகிறேன், கண்டவரும் பேச இல்லை. கல்யாணத்துக்கு வந்தது 10 பந்தியில் இருந்து வாரி கேட்டி பாயசம் எல்லாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் கண்ணுல இருந்தது. ஆனாலும் கையில வருகிற பொழுது ஸ்தோத்திரம், கல்யாணத்துக்கு வந்தியாளான்னு கேட்கலன்னு சொன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது. என்னன்னா மிண்ட இல்லை, பேச இல்லை, அல்ல ஸ்தோத்திரம், அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது இல்ல. அதே போல ஸ்தோத்திரம் ஆவியானவர் நமக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாட்களிலும் தேவ சபைக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்தார். நன்றி உண்டா? அல்லேலூயா. பிரைஸ் காட். இது பேசும்படி நான் ஆவியில உந்தப்படுகிறேன். ஒரு நெஞ்சில் கை வச்சு ஜெபிச்ச பரிசுத்தவான்கள் உண்டு. இன்னைக்கு அவங்கள பற்றி பேசிட்டு நடக்குது. ஊனம் மாறி சாப்பிட நடக்கணும், காணிக்க உள்ள வீட்டுக்கு போறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒன்று தரேன், நீ போக தெரியும், ஆளுகளை டிஸ்டர்ப் பண்ணாது. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. நீ பரிசுத்தவனுடைய பிரார்த்தனை தேசம் நிற்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், தேசத்தில் நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிறது. கல்லால நான் இருக்கிற பொழுது ஒரு முறை சொன்னேன், இந்த தேசத்துக்கு அதை நியாயம் தீர்க்க போகிறார். தேங்க்யூலா. அந்த பீரியடில் நடந்த ஒரு சம்பவம், கரண்ட் இல்லாமல் இருந்து, ஞாபகம் உங்களுக்குண்டா? கரண்ட் இல்லாமல் இருந்து 3 பிள்ளைகள் கரண்ட் ஆக்சிடென்ட்டில் இறந்து போனாங்க. அவங்க மறந்து போச்சு உங்களுக்கு. அல்லேலூயா. ஞாபகம் இருக்கா? ஸ்தோத்திரம். தேங்க்யூலா. ஞாபகம் உண்டா? உண்டு. கைகளை வைத்து தேவனாயப்படுத்தலாம். சுப்பிரமணியம் நல்லா தெரியும். தேவன் தேசத்தை நியாயம் தீர்ப்பார். நீ நியாயம் தீர்க்க ஜெபிக்க வேண்டாம், அதோடு சேர்ந்து நம்மை நியாயம் தீர்க்காதிருக்கும்படி. அல்லேலூயா. ரத்தத்தால் மீட்கப்பட்ட நான் பேசுகிறது எந்த ரூட்ல போகுதோ அந்த ரூட்ல போயிட்டே இருப்பேன். தேங்க்யூலா. அது ஏது தேவை ஆவியானவர் நிச்சயமா வெளிப்படுத்துவார்னு சொல்லி என்னோட ஊழிய சின்ன அனுபவத்தில் உண்டு. தேங்க்யூலா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தேசத்தோடு கூட உங்களை அரை மணிக்கூர் பேசிட்டு ஜெபத்துக்குள்ள கடந்து போகிறோம். கர்த்தர் தேசத்தோடு கூட உங்களை அழித்து போடாதிருக்கும்படி கர்த்தர் லோத்திடத்தில் சொன்னது போல, அல்லேலூயா, நீ புறப்பட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ தேவனுடைய சபத்தில் ஒன்று கூட சேர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. சோதோம் கோமார் அவனுடைய பாவம் தேசத்திலே பயங்கரமாக இருந்தது. சோதோம் கோமாரோட பாவம் என்ன? சோதோம் கோமாரோட பாவம் என்ன? அதை எடுத்த சப்ஜெக்ட் அப்படி இருக்கட்டும். ஓர் இன சேர்க்கை, ஆணு கல்யாணம். நான் சின்ன நாளில் யூடியூப்ல பார்க்கிறேன், ஒரு பெண்ணு சொல்லுகிறா அவளுக்கு தோழிய கல்யாணம். எனக்கு ஒன்றும் பிடிக்குதில்லை. அவளுக்கு தோழிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்காளா. இந்த ஏரியாவில் நடக்குதுன்னு எனக்கு பிடிக்கல. இப்போ ஒரு 6 வருஷத்துக்குள்ள காரியம் நமக்கு பிடிக்கல. சோத்திரம். தேசத்தில் ஓரின சேர்க்கை இந்தியாவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்தாச்சு. சரிண்ணா பாஸ்டர்? யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க. தேங்க்யூலா. ஆணும் திருமணம், பெண்ணும் திருமணம். ஒன்று. இரண்டாவது சோதோம் கோமரோட பாவம். தேங்க்யூலா. அந்த ஜனங்க லோத்திடத்தில் அங்க வந்து கூடின ஜனங்கள் கேட்கிறாங்க, உங்கள் வீட்டில் வந்த புருஷர்களை நீங்க வெளியே கொண்டு வா, அவர்களை நாங்கள் அறிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க.
ஒன்ன சேர்க்கையாளர்கள். சோத்திரதேங்கள. இரண்டாவது விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை. என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்களே. சபையில வந்த யோசுவாட புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 24:14. தேவ சபைக்கு ஆவியானவர் எச்சரிப்பினுடைய செய்தி கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். யோசுவாட புஸ்தகம் எங்க இருக்குன்னு பிடி இல்லையா? தேங்க்யூ லார்ட். எடுத்தீங்க டக்குன்னு வாசிக்கல. யோசுவா 20 நீங்க வாசிச்சு விட்டாத எனக்கு அதை கிளிப் தூக்க முடியும். தேங்க்யூ லார்ட். யோசுவாட புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அந்நிய தேவர்களை அகற்றி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். பேரு விசுவாசி, பேரு விசுவாசி, ஆனா ஓதி கட்டுகிறது இப்பளும் இருக்குது. அல்ல கையில கட்ட மாட்டேங்க, இடுப்பில் கட்டுவேன். கையில கட்டின ஆறு கண்டுவிடுவோம். நான் விசுவாசிகளுக்கு பேசுறேன். சோதரன், நீ அந்நிய தேவனோடு கலந்திருக்கிறாய். நாங்கள் வரமாட்டோம். எனக்கு குழந்தைகள் இருந்து 10 வருஷம். அப்போ என்னுடைய ஒரு நல்ல டியர் ஃப்ரெண்டு சொன்னேன், ஒரு 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 தொட்டில் வாங்கி கட்டிக்கிட்டா அது குழந்தை கிடைக்கும்னு சொல்லிட்டு தொட்டில் வாங்கிக்கிட்டு குழந்தை கிட்டி அந்த அது அந்த பேயை கொண்டு நடக்கிற சமயமா இது? அல்லோ, தொட்டில் வாங்கி குழந்தை கட்டி அது பேயாக பறக்கும், ஆளாக பறக்காது. சில வீட்டுகளில் சில பேயில பிரசவிச்சு வச்சிருக்கு இல்லையா? மழை நல்லது இல்லை, அங்கே பார்க்காதீங்க. இல்லை மழைக்கு வண்டியில் ஜோம் பண்ணிட்டு இருந்தது, கையில் வைத்து நோயப்பட்டதில்ல. சாயந்தரம் கூட்டம் தொடங்கும் மழை தவறு. கத்தன் நல்லவர். அல்லையா? ஒரு இடையில ஒன்று சொல்லுகிறேன். நாங்கள் முன்னாலே இங்கே கல்லாரில் கூட சபைக்கு இருக்கிற பொழுது அடமழையாக இருக்கும், அடமழையாக இருக்கும். சோதனை அங்கேயே வீட்டில் என்ன தொடங்குற மழை. நான் என்ன செய்வேன், ஒரு பேரன் சட்டை எடுத்து வண்டிக்கு அடியில் சீட்டுக்கு அடியில் வச்சுக்கிட்டு சோதரத்தை இங்கே வருவோம். நனைஞ்சு உள்ளாக நனைஞ்சிட்டே இருக்கு. கல் எடுத்துகிற இதுவில் தோணும், வர துள்ளி வெள்ளம் விழுகிறது. இங்கே வருகிற பொழுது இந்த ரோட்டில் இன்னும் இருக்குல்ல, இது பால் நிறைஞ்சு தண்ணி வாங்கிட்டு இருக்கும். நல்ல சோதர். பின்னே கோதையார் போய் அங்கோடி கிறங்கியாகும் சபைக்கு வருகிறது. சபைக்கு வந்ததுக்கும் ஆளுகள் எல்லாம் மனசில் திரும்ப பாஸ்டர்னு வர மாட்டார். அல்லூயா, அல்லூயா. அவர்களை பெற்ற அபிஷேகம் இல்லை, நான் பெற்ற அபிஷேகம். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்தலாமா? அல்லூயா, அல்லூயா. கர்த்தர் நம்ம மேலே பகிர்ந்த அபிஷேகம் வேற. அல்லையா? அப்பொழுது அவைய வீட்டில் நின்று ஒளிஞ்சு பார்ப்போம், வந்திருக்கு. அல்லையா? சோதரா ஒரு வைராக்கியத்தோட அபிஷேகம் கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றுவாராக. ஆமென் சொல்லுங்களே. அல்ல சோத்திர தேங்கல 2 காரியம் விஷயத்துக்குள்ள வருகிறேன். ஒன்று சோத்திர தேசத்தை அழிக்கும்படி தேசத்துடைய பாப செயல்கள் தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். எச்சரிப்பு கொடுத்தவன மனம் திரும்பினார்கள் என்று அர்த்தம் அல்ல. பிரசங்கத்தை கேட்டவர்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள் என்று அர்த்தம். அவன் அங்கே ஒரு நாள் வந்தது என்று கொண்டு அல்லேலூயா நான் இயேசுவை அறிந்திருந்தேன் என்று சொன்னா ஏற்றுக்கொள்வேனே என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா, புரியுதா? சோதர நரகத்திலே வந்து கிடந்துட்டு இயேசு எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லக்கூடாது. பின்னையோ இந்த தேசத்திலே ஒரு அறைக்கூவல். அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா, தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஓதி கட்டு தொட்டிலே கதை சொன்னேன். அவன் சொன்ன, நான் உடனே அவனை முகத்துல பார்த்தேன், அந்த பையனுடைய முகத்துல பார்த்தேன். அவன சொன்னேன், நீங்க வரண்டாம், வயசு தந்தாவி, நான் உங்க பேர்ல அங்க கட்டி விடலாம் தொட்டில. மனசிலாச்சுல? நீங்க இப்ப அனைவரும் அப்படியே தொட்டிலிட்டு கட்டி நடக்கிறாங்க. ஏன் உன் வீட்டில் இருந்து சாவு மாறவில்லை? அல்லேலூயா, சோத்திரம். போராட்டம் மாறவில்லை. நீ தேவ சபைக்கும் வருகிற, மண்டகாட்டுக்கும் போற, நீ தேவ சபைக்கும் போற, வேற இடத்துல போற. இங்க இருக்கிறவங்களுக்கு பேசவில்லை, மைக்கில் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. விக்கிரகங்களை நீ விலக்க வேண்டும், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சிலர் குடும்பங்களில் சில காரியங்கள் உங்களுக்கு விக்கிரகமாக இருந்தால் ஆவியானவர் சொல்லுகிறார், அது இதுவும் சரிப்பட்டு வராது. அல்லேலூயா, அது இதுவும் சரிப்பட்டு வராது. நீ பரிசுத்தமான தேவ ஜனம். கிரைஸ்கா, நான் இந்துவில் ரசிக்கப்பட்டு நீங்கள் வந்தவங்க, உங்களுக்கு தெரியும். ரேகா பாஷா கட்டத்தன ஓதி கட்டனா விக்கிரங்களுக்கு நீ எடுத்து விட்டா அந்த ஆவி உன்னை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஏன் விடுதலை இல்லை வீட்டில்? பாஸ்டர்மார்களும் வாசம் ஜெபிக்கிறாங்க. நான் தேசத்தில் பார்க்கிறேன், வெளியில செய்கிறதை காட்டிலும் அதிகமான கூட்டங்கள் இங்கே நடைபெறுகிறது. ஆமே, எங்க சபையில 24 நாளது கூட்டம் எல்லாம் கிடையாது, 3 நாளது கூட்டம் தான். அதுவும் எப்பளாவது வரும்பறதா. எவ்வளவு பாரத்தோட கர்த்தர் செய்கிறார்.
இன்னும் கோதுமை கொடுக்குறாங்க, ட்ரெஸ் கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க. ஏது சபையாகட்டு அல்ல எப்படியாவது இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு பாரத்தோட சிலர்கள் செயல்படுறாங்க. நமக்கு 1 கிலோ அரிசி யாரும் தர இல்லை, ஒரு துணி யாரும் தர இல்லை. ஸ்தோத்திரம். எவ்வளவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ பாரத்தோட நான் பதிவுபடுகிறேன், அவ்வளவுக்கு நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது. கைகளை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். அதோட நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். ஒருவேளை ஏதோ ஒரு விக்கிரகம் உன்னை ஃபாலோ பண்ணி வந்திருந்தா, சில வீடுல உங்களுக்கு சொல்ல நினைக்காது, சில வீடுல புருஷனார் இறந்து போயிருப்பார் அல்லது பிள்ளைகள் இறந்து போயிருப்பார்கள். ஸ்தோத்திரம். வசனம் எடுத்து நான் பேசல நம்ம பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ. இதுதான் பேச வேண்டிய நாவில நான் உந்தப்படுகிறேன். அதை போட்டைய வச்சு அதுல ஒரு மாலை போட்டு அதுல ஒரு சாம்பிராணி கொளுத்தி வச்சு அல்லேலூயா வீட்டில் நெய்யப்பன் சுடுகிற பொழுது, இடியப்பன் சுடுகிற பொழுது, முறுக்கு சுடுகிற பொழுது அந்த ஆளுக்கு ஒன்று வச்சு அல்லேலூயா அல்லேலூயா எவ்வளவு சாசை கொண்டு வீட்டில் வச்சிருக்கிறோம். இங்கே வந்து கிடந்து சாட்டத்தோட துள்ளலோட அல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிறவங்க சொல்லுன்னு நினைக்காதீங்க, இங்கே இருக்குன்னு சொல்ல நினைக்காதீங்க. ஸ்தோத்திரத்தை ஐ எம் வெரி சாரி. ஆனால் இது பேசும்படி நான் நாவில உந்தப்படுகிறேன். ஒரு ஆளுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நல்லதாக இருக்குங்க. அல்லேலூயா. ஆமே சொல்லுங்களேன். நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் யாருக்கு போட்டே இல்லை, சாது சுந்தரசிங்க போட்டே இருக்குது, காஞ்சிபுரத்தில் சாதுயா போட்டே இருக்குது. சோதரன் எங்கள் வரிசத்தை வாங்கி எங்கள் அப்பா போட்டெல்லாம் வைக்கிறது இல்லை, அந்த ஆள் போக சொல்லு. அல்லது சோதரன் வாங்கிது அல்ல, அவர் உயிரோட உண்டு. அல்லையா 90 வயசுக்கிட்டா இருக்குது. சோதரத்தை பரிசுத்தவான்களை போட்டோ வச்சது பூசை செய்யாக்கல்ல, அது பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார், நம்முடைய காலங்களில் வாழ்ந்தார்னு அறியும்படி. அதில் ஒரு விக்கிரங்க இருக்கு, ஒன்று தெரியுமா? தேங்க்யூலா. ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, நான் இது பேசும்படி ஆத்மாவில் உந்தப்படுகிறேன். ஒரு முறை நான் டெல்லியில் ஊழியத்தில் இருக்கிறபோது 2 வருஷம் அங்கே இருந்தேன். ஹரியானா மிஷினரியை பற்றி பாச சொல்லுகிறப்போ எனக்கு நல்ல இஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் அங்கிட்டு மிஷினரிகள் வருவாங்க. அவங்க எப்படி வராங்கன்னு எங்களுக்கு தெரியும், அது அவங்க பசியோட வருகிறது. எங்கள் வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு, எங்கள் ஒய்ஃப் நல்ல கொடுப்பா, அது நல்ல சமையல் பண்ண தெரியும், நல்ல டேஸ்ட்டாக. காலத்து 8 மணிக்கு எல்லாம் வேலை அங்கே முடியும். சோதனை சாயந்தரத்துக்கு கொண்டு கொடுத்தாவது. அப்போ அவங்க நாங்கள் அங்கேருந்து மாறி இருக்கிற பொழுது அவங்க முகம் எல்லாம் வசரத்து. தேங்க்யூ. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து ஆகாரம் புசி, இது அப்பத்தின் வீடு இது. அல்ல சொல்லுங்களேன். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். நீங்கள் பாருங்கள், எல்லா பரிசுத்தவான்கள் வருகிற பொழுது எல்லாம் ஆகாரம் கொடுத்து விடுவோம். பெருமைக்கே சொல்கிறது இல்லை. இன்னைக்கு எனக்கு ஒரு குறவும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நிறைய தோசைங்க வந்துடுது, பாதி சாப்பிட்டுட்டு பாதி ராத்திரி வச்சிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கைகளை வைத்து தேவனை மையப்படுத்துங்க, உன்னை தேவன் நடத்துவார். ஸ்தோத்திரம். நான் டெல்லியில் இருக்கிற பொழுது அதான் சொல்லிட்டு வந்தப்பா, ஒன் செகண்ட். தேங்க்யூலா. அது நேரம் போயிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். தேங்க்யூலா. ஒரு ஆந்திராவில் ஒரு ஃபேமிலி உன்னை விக்கிரகம் ஃபாலோ பண்ணுறது, உன்னை சாத்தான் அதிகாரம் செலுத்துறது. இது என்னுடைய பிள்ளைன்னு சாத்தா உங்களை பார்த்து சொல்லுறது, இது என்னுடைய வீடுன்னு உங்களை வீடை பார்த்து சாத்தா சொல்லுறது. பின்னையோ அங்க ஆவியானவர் இருக்கிற, அங்க இருக்கு போக முடியலன்னு சொல்லணும். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாச ஜீவிதம் சும்மா கிடையாது. இயேசுவோடு கூட நடக்கிற அனுபவம், இயேசுவோடு பேசுகிற அனுபவம், பரிசுத்த ஜீவிதம் செய்கிற அனுபவம். ஆமே சொல்லுங்க. அதுல ஒரு பயங்கர டேஸ்ட் இருக்குது. நீ ஆண்டவருக்கு முன்ன உண்மை உள்ளவனாயிரு, குடிசையில இரு. அல்லேலூயா. எப்படியா இரு. ஆண்டவருக்கு உண்மை, நீ உண்மையானவனா இருந்த அல்லேலூயா, உன்னுடைய சரீரத்தில் உன்னுடைய ஜீவத்தில் ஒரு அழகான டேஸ்ட் இருக்கு. நமக்கே நம்ம ஒரு கெத்தா தோணும். ஐயா சொன்னார், கைகளை தட்டி தேவனை மையப்படுதுங்க. யாரையும் வஞ்சிக்கல, யாரையும் ஏமாற்றல, யாரையும் ஒண்ணும் பண்ணல. கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழுகிற தேவனுடைய பிள்ளை நீங்க உனக்கு அல்லேலூயா தேவனோடு கூட நடக்கிற அனுபவம் நீங்களே பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. அந்த அனுபவத்தோடு நீ பலிபீடத்தில் வருகிற பொழுது தேவ சபையை கர்த்தர் நிரப்புவார்.
அல்லேலூயா. செத்து தூங்கி நானும் தூங்கி செத்து மரிச்சது போல இல்ல வந்தா அந்த ஆவிதான் சபையை நிரப்பும். அல்லேலூயா. அதனால ஆவியில் அனலா இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த ஆந்திராவில் வந்த ஃபேமிலி ஒரு ஊழியக்காரருடைய மகளாகும் ஒரு முறை பயங்கரமா விசுவாச ஆட தொடங்கினாள். இங்க அதை போல ஆறு இல்லை, குண்டு நல்ல அளவா குண்டா இருப்பா. ஸ்தோத்திரத்தைங்களா, அவளை பேர் மறந்து போயிடுச்சு. பயங்கரமா விசுவாசம் ஆட தொடங்கினா, துள்ளி மறைஞ்சிட்டு. ஹஸ்பண்ட் பேர் ராஜேஷ் பாபு. ஸ்தோத்திரத்தைங்களா. நானும் பிடிக்கிறேன், 2-3 பேர் பிடிக்கிறாங்க. 15 பேர் பிடிச்சாலும் பயணிக்காது. அதில் ஆளுங்க கத்தான ஸ்தோத்திரத்தைங்க. சின்ன குட்டி 30 வயசு இருக்கலாம். சோதராங்க. நீ எங்கேன்னு வந்தேன்னு கேட்ட பழு அது சொல்லுது என்னட்ட சாசு பொய்க்கு இப்போ தான் வந்தாங்க இல்லையா? உண்மை சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். ஆனால் இயேசுடத்தில் உண்மை சொன்ன எங்கே தெரியுமா? லேகியோ நாங்கள் இல்லைல்ல. உன் பேர் என்ன ஆண்டவர் கேட்டாரா? கேட்கலையா? நமக்கு பைபிள் தெரியாது, பைபிள் தெரிஞ்சாலே கேட்போம். பிரைஸ் கடல் இல்லையா? சோதரத்தாங்க ஞாராஜா கொண்டு வருகிறது. அல்லோ இன்னும் அங்கே கொண்டு வைக்கிறது. நல்லா பைபிள் வாசி பைபிள் எல்லாம் கீறானு. அல்லையா? எத்தனை கீறினாலும் பலிச்சுக்கிறது வாசிக்கிறான். அல்லையா? எத்தனை கீறினாலும் பாச வாங்கி தருவார். ஆமே சொல்லுங்களே. வசனவனோடு இடப்பட்டாச்சுன்னு வச்சுக்க, நீ மாற முடியாது. கிறிஸ்துவ அன்பிலிருந்து கைகளை வைத்து எவனை மையப்படுத்தலாம். வசனம் உங்களோட இடப்படுதா? இன்னும் 2 மணி நேரம் கூட்டம் உண்டு. அல்லையா? வசனம் உங்களோட இடப்படுதா? நீ கிறிஸ்துவ அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாய். அப்போஸ்தலர் நடபடிகள் எடுக்க வேண்டாம். ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனத்தில் பேசுகிறார். கிறிஸ்துவ அன்பில் பிரிப்பவன் யார்? ஆமென் சொல்லுங்களே. இன்று நான் சொல்லுகிறேன், பேசுகிறேன். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் சிலர்களோட ஆவியானவர் இடைப்படுகிற ஆத்மாவில் உணர்ந்தபடினால அதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேங்க்யூல்லா. விக்கிரங்களுக்கு விலக்கி ஓடணும். தேங்க்யூல்லா. ஸ்தோத்திரம். தெளிவாக கவனிங்க. ஸ்தோத்திரம். அந்த குட்டி ஆடு சொல்லு. நான் கேட்டேன், நீ எங்கேன்னு வர வந்தேன். அப்போ அந்த பேச ஆடின பிள்ளைகள் நான் ஆந்திராவில் வந்தேன். எங்கேன்னு வந்தேன்? ஆந்திரா. அது ட்ரெயினில் வந்தவனு கேட்கல. சொல்லுது நான் சொல்லக்கூடிய காரியத்தெல்லாம் மனசுக்கிடு. ஆந்திராவில் வந்தேன். ஆந்திராவில் வந்து ஆறு அது ராஜேஷ் பாபுக்கு தம்பி. ராஜேஷ் பாபு மாப்பிள்ளை சாமி. அவன் தம்பி யாரு முன்னே இறந்து போனான். நல்ல மனசிலாகிய. இவங்க என்ன செய்வாங்கடனா, ஊழியக்காரர்களுக்கு மகள் ஆக பேய் ஆடுது. நிறைய ஊழியக்காரர் மகள் எல்லாம் பேய் ஆடுனாங்க. அல்லையா? கைகளை வைத்து இவனை மையப்படுத்துங்க. அதனால் நான் எப்படின்னு சொல்லுறேன், ஊழியக்கால வீட்டில் கல்யாணம் பெண்ணு கட்டுற பொழுது நல்லா சூழ்ச்சிச்சு கட்டணும். அதில் பேடாக ரகம் பிடிச்சி கிடக்கு நிறைய இடத்துல. அல்ல ஸ்தோத்திரம். அல்ல நீங்கள் ஊழியக்காரோட மகளா? ஊழியக்கார மகள் தானே. அதுக்கு அதே மாதிரி சோத்தரிக்கிற நல்ல கனமான பிள்ளை. ஆமே சொல்லுங்களேன். அவங்க உடனே கீழே பார்த்தாங்க. எனக்கு உடனே மனசிலாச்சு ரோகம். அல்ல எல்லாரையும் தான் சொல்லவில்லை. பரிசுத்தமாக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. கையில் தட்டி தேவனை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. காணிக்கப்பட்டியை மடிச்சு குடிக்கிறவனும் உண்டு. சோத்திர தேங்கில அதை பொதிஞ்சு வைக்கிற பாஸ்டர்மாரும் உண்டு. விட்டுட்டு போறேன். சோத்திர தேங்கில விசுவாசம் ஆடிட்டு ராஜேஷ்பாவுக்கு தம்பி சோத்திர தேங்கில. நான் சொன்னேன், எங்கிட்ட வந்து ஆந்திராவில் வந்தது ஏன் காரணம் என்ன கேட்டபோது என்ன நடந்தது தெரியுமா? அல்ல அவனோட ஓட்டை அங்கே பிராஞ்சி இது வச்சு அது காரம் போட்டு வீட்டில் என்ன சுடு இது இலையில ஒரு இது வச்சு சுடுவாங்க. அதுக்கு பேர் என்ன? இலையப்பம். இலையப்பம் சுடுகிற பொழுது, நெய்யப்பம் சுடுகிற பொழுது, பாயசம் காய்ச்சுற பொழுது ராஜேஷ் பாபுக்கு தம்பிக்கு ஒரு கிளாஸ் கொண்டாங்க வைப்பேன். அவன் மறிச்சு போய் எத்தனை வருஷம் ஆச்சு. ராஜேஷ் பாபுக்கு தம்பிக்கு ஒரு கப் வைப்பேன். பின்ன துணியால் வீட்டில் எடுக்கிற பொழுது அவனுக்கும் ஒரு துணி எடுத்தாங்க வைப்பேன். அல்லேலூயா. அதுல அடா சத்தா பிசாசு. அல்லேலூயா. இவ்வளவு உங்களை கத்த சாத்தா ஏமாற்றி வச்சிருக்கிறானே. அல்லேலூயா. அவன் போய் எங்க அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தார், ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருந்தார், மீட்கப்பட்டிருந்தார், அவன் பரதேசத்தில் இளைப்பாறுதலில் இருப்பான். அல்லது அவன் பாதாளத்தில் இருப்பான். அவனுடைய பெயரை சொல்லிக் கொண்டு விசுவாசிகள் இங்கு நடமாடுகிறதை நீ இதுவரை உணராமல் இருக்கிறாய். ஒரு சின்ன கேப்பு கொடுத்தா சாசன் குடும்பத்தில் வருவான் என்று சொல்லுகிறேன். சத்ருவுக்கு என் மேல இடம் இல்லைன்னு சொல்லுங்களேன். சில ஆளுகளோட முகம் மீங்கிறது பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியார் சொல்லுகிறார், உங்களை பார்த்தது சொல்லுகிறார். ஸ்தோத்திரத்தை இன்று மனம் திரும்பு. அல்லேலூயா. இன்று தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது சாதனை வீட்டில் இருக்கிறா. இன்னொன்று தான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரத்தை சவுதியில் டெல்லி வச்ச ஒரு சகோதரர், அவருடைய பேரு பிராமண குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதர். அல்ல ஸ்தோத்திரம். சுந்தர் ராஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேளுங்க. வசனத்துக்குள்ள வருகிறேன். அப்புறம் சுந்தர் ராஜ். ஸ்தோத்திரத்தை அவர்
ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளே வந்த பொழுது அவருடைய வீடு ஒரு அறை முழுவதும் விக்கிரக தோப்பாயிருந்தது. பிராமணராக அவரோட மகன் சந்து, அவன் தான் எனக்கு டெல்லியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிறவன். சின்ன பையன், ஹிந்தியில், தெலுங்கில், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ண. நமக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். இல்லையா? சோத்திரத்தைங்களா. அவன் அது என்ன செய்தா தெரியுமா? அந்த எல்லா விக்கிரகங்களையும் எல்லா போட்டைகளையும் எடுத்து ஒரு வெளிய சாக்கில் கட்டி ராத்திரி கொண்டு கூவாரில் போட்டார்கள். கைகளை வைத்து அவனை மையப்படுத்துகிறார். அதே போல இன்று உன்னோடு கூட இருக்கிற சகல விக்கிரகங்கள், சிலர்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதை நான் ஆத்மாவில் உணர்கிறேன். அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிற சில விக்கிரகங்களை எடுத்து கூவாரில் போடுகிறது வரையிலும் சத்ரு உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பான். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்து. இன்று உண்மையான ஒரு மனம் திரும்புதல், உண்மையான ஒரு விடுதலை, நீ பெரும் வரை பிசாசு பின்பற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துடபக்கபலப ஷக்தல ரிபனப ஷிகதனா. ஹல்லேலூயா. 21ல 90 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, சாத்தானுடைய பொருள் உன் கையில் இருக்கிற பொழுது, சத்துருடைய காரியங்கள் உன் கையில் இருக்கிற பொழுது, விக்கிரகம் உன் கையில் இருக்கிற பொழுது, எதுக்கையா சத்து போனவங்களை போட்ட வச்சு தொழுகிறது? எதுக்கையா அவனுக்கு ஆரம்படுகிறது? உயிரோடு இருக்கிறவன் கஞ்சி வித்துறது இல்லை. அந்த மனுஷனை தொட்டி தொட்டி தொலைஞ்சு தொலைச்சு 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 தொலைச்சாக அவருக்கு சத்து போனது. அல்லேலூயா. சிநேகமாட்டு பேசியிருந்த 5 வருஷம் கூட கிடக்கஞ்சார் அந்த ஆள். செத்து போனவர் ஒரு போட்டை அடிச்சு எல்லா மதுளையில சவர்கள் கொண்டு விட்டு மத்தையோ சோத்திர தேங்க்யூலா அந்தரிச்சு தேங்க்யூலா. பின்ன வீட்டில் ஒரு பெரிய கர்ம படிபாடி சோத்திர தேங்க்யூலா. இதுக்கு பின்னால் நிற்கிற அந்தகார வல்லமை உண்டு. அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தேங்க்யூலா. வேத வசனத்தில் இடமில்லாத காரியங்கள் உங்களுக்கு வீட்டிலே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. போட்டோ வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை, ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை. நான் 100 அனுபவ ரீதியில் பேசுகிறேன். போன வாரம் கூட தான் எனக்கு அனுபவம். வீட்டில் ஜெபிக்க போகிற பொழுது இங்கே தான் சேஷ சந்தமக்கு ஒரு மினிட்டு ஜெபிக்க போகிற பொழுது தான் வசனத்துக்குள்ள இருக்கிறேன். சோதர தேங்குலா. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை நான் ஆவியில் கண்டேன். குறிப்பிட்ட ஒரு ஆள், இன்னும் ஹைட்டில் இன்னும் நான் சொன்னேன், இப்படி டைப்பில் இருக்கிற ஒரு ஆளை நான் ஆவியில் பார்க்குறேன். உங்கள் வீட்டுக்கு முன்னே நிற்கணுச்சுன்னா அப்போ ஒன்றா சொன்னாங்க, பாஸ்டர் பல வருஷங்களுக்கு முன்னே இறந்து போன என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படி தான் இருப்பார், நீங்கள் சொன்னது போல இருப்பாருன்னு. தேங்க்யூல. நான் சொன்னேன், உங்கள் ஹஸ்பண்ட் அல்ல, உன்னை ஏமாற்றும்படி வருகிற பொல்லாத ஆவி. அல்லேலூயா. நான் இப்போ சாக்குன்னு சொன்னா நீ வீட்டில் இடம் கொடுப்பியா? இல்லையா? நான் உங்களுக்கு பிரியமான ஒரு ஆள் மாதிரி இறந்து போனாங்கன்னு வச்சுங்க, அந்த ஆளுக்கு பேரை சொல்லி வருகிற பொழுது வரணும், இருக்கணும், பெட்ரூமை தூத்து தாரேன். இது பிசாசு தான் தரும். தேவ சபைன்னு சொல்லக்கூடிய சபைகள் இந்த நாளிலே அநேகர்கள் உணராமல் இருக்கிறார்கள். என் ஆவியானவர் சொல்லுகிறார், சத்ருவுக்கு உள்ளது ஒன்று உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. ஏதாவது இருந்தா கெட்டானாலும் சரி, ஏது குந்தமானாலும் சரி, அல்லேலூயா சோத்திரம், அது வீட்டில் இருந்தால் சோத்திர தேங்கில. இங்கே 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 தான் கூட நடத்திருக்கிற பொழுது ஒரு சகோதரி ராத்திரி வந்தாங்க. கல்லாரில் அவ சமாதானம் விளையாடி ஆளும் பேர் ஒன்றும் சொல்லவில்லை. நீங்கள் அங்கே போய் கேட்பீங்க, இந்த ஊரில் உள்ளவங்களா ஆளுங்க சோத்துருத்தீங்களா? ஷால் சமாதானம் ரெடி, அந்த ஃபேனில் ஷாலெல்லாம் தூக்கி ஷால் போட்டு தூங்கி மறிப்பாள். அப்படி போவா. அது உறக்கம் இல்லை. இந்த ஸ்ரீலங்கா காலனியில், இதே ஸ்ரீலங்கா காலனியில் பேர் தான் சொல்ல மாட்டேன். சோத்திர தேங்க்யூ இல்லா சோத்திரம் தேங்க்யூ. ரொம்ப ராத்திரி கூட்டத்து வந்த பொழுது ஒரு 10-16 கயிறு கட்டு நான் கத்தி எடுத்துட்டு வாங்க வீட்டில் போய். ஸோ அடுக்கல கத்தி எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் கீறி அடுத்து பூச்சி அங்கே தள்ளிட்டு நீ விடுதலை ஆக்கப்பட்டாய். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. சோத்ரு இன்னும் ஆவியில பேசுகிறேன். சோத்ரு யோசுவா சொன்னது போல அல்லேலூயா, ஆட்டுக்கு அப்பறையிலே ஆட்டுக்கு அந்த பக்கம் அல்லேலூயா, முன்னே நீ தொழுது வந்த, முன்னே நீ ஆராதித்து வந்த, முன்னே நீ அல்லேலூயா ஃபாலோ பண்ணி வந்த ஏதொரு சம்பிரதாயமும் இனி உன்னிடத்தில் கடந்து வரக்கூடாது. என் தேவன் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. எங்கள் வீடு, அல்லேலூயா எங்கள் வீடு தேவன் உலாவுகிற ஸ்தலம். ஆமென் சொல்லுங்க. சபையிலே கிறிஸ்தவர்கள் என்று இருக்கிறவர்கள், விசுவாசி என்று இருக்கிறவர்கள், ஆவியிலே ஆராதிக்கிறவர்கள், சாத்தான் ஏமாற்றி 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 அல்லேலூயா அபிஷேகம் இருக்குது. இது அறிவுடைய புத்தி இல்லையா அவங்களுக்கு? அல்லேலூயா ஏமாற்றி வச்சிருக்கிறான். தேவ சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது, நீ இனி ஏமாறாதது.
தேவனை துதிக்கிறீங்கல்ல, வீட்டுல போறீங்கல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்று அங்க இருந்தா அப்படியே தூக்கி உடைச்சு போடு. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுது. அது புருஷனை போட்டு ஆனாலும் சரி, அல்லது எத்துப்பான யாருங்க போட்டு ஆனாலும் சரி, அல்லேலூயா, அது அங்க இருக்க பாடில்ல. பின்னையோ தேவனுடைய வசனம் அங்க இருக்கட்டும். அல்லேலூயா. கைகளை வைத்து தேவனை மையப்படுத்துங்க. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாய் தேவன் தாம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ விக்கிரகங்களை விலக்கி பரிசுத்த ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, சமுத்திரம் பிழிந்து போகும். கைகளை வைத்து தேவனை மையப்படுத்துங்க. நீ விக்கிரகங்களுக்கு விலக்கி தேவனை உண்மையாய் ஆராதிக்க தொடங்கினால் கர்த்தர் உனக்காய் வெளிப்படுவா. ஆமே சொல்லுங்களே. ரதோன கபலா ரீகடதோட பலபாஷியா. ஹல்லேலூயா. ஸ்கவுட்டா ரீகா மானா சங்கரதன பாபா. Thank you Allah. கர்த்தர் உங்களுக்காக. ஹல்லேலூயா. ராபர்ட் ரொனால்டு ஒரு 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 தெரியல உங்களுக்கு, ராபர்ட் ரொனால்டு ஊழியக்கார் தெரியும். அவர் ஒரு முறை நான் யூடியூப்பில் செய்தி கேட்டிருக்க ஒரு காரியம் சொன்னார். ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ஸ்தோத்திரத்தை ஒரு சண்டேஸ் கிளாஸ் டீச்சர் மாணவியை பார்த்து கேட்டாங்களாம், இந்த எரியோ கோட்டை எரியோ முதல்ல இடிச்சதாருன்னு. எரியோ முதல்ல இடிச்சதாருன்னு சார். அவங்க டீச்சர் சத்தியத்துக்கு நான் அடித்தேன் இல்லை, நான் கொஞ்சம் பொக்கி சொல்லுது இல்லை, சத்தியத்துக்கு அவரை பிடிச்சல இல்லை, நான் அடித்தேன் இல்லை. சோதரன் ஆறு என்ன செய்தாலும் எனக்கு பேரில் கொண்டுட்டு அது சோதரன் அல்லையா, நான் அடிச்சேன். இப்போ டீச்சருக்கு பயங்கர ஒரு டைம் போகுது. சோதரத்தை டீச்சருக்கு பயங்கர ஒரு வெப்பராளம். நீ ஒரு காரியம் செய், உனக்கு அம்மையை அடுத்த வாரம் கூட்டிட்டு வா. அம்மையை அடுத்த ஒரு அம்மா வந்தாங்கல்ல, டீச்சர் சொல்லிச்சது சோதரம், உங்கள் பையன்கிட்ட மதுரை எரியோ மதுரை இடித்தது யாருன்னு கேட்டால் அவன் சொன்னா அவன் இல்லான்னு சொன்னான். என்னையிட்டு உடனே அம்மா சொல்லிச்சது, அவன் இடித்த மாட்டான், அப்படி ஒன்று அவனுக்கு இடிக்க மாட்டான். ஹல்லேலூயா. நம்மளை அறிவையாக சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எங்கே இருக்கிறோன்னு கேட்டேன். நீ விக்கிரகங்களுக்கு விலக்கி இருந்தால் கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். அதில் என்ன சாத்தா தடை பண்ண, அவன் எனக்கு பிள்ளை, நீ ஆண்டவர் அங்கே யுத்தம் பண்ணுறீங்கன்னு ஷாஸ் ஆடி கொண்டு இருக்கிற பொழுது சாத்தான் சொல்லுவேன், நான் அவளை எடுப்பேன்னு. நான் சொன்ன ஆண்டவர் சொன்னால் எடுத்துகிட்டு போய் எனக்கு அங்கே என்ன நஷ்டமா? அல்லையா. தேவன் அனுமதிக்காதபடி ஒன்றும் சம்பவிப்பதில்லை. நீங்க ஆண்டவருக்கு பிரதிஷ்டோட வாழக்கூடிய அனுபவத்துக்குள்ள கடந்து வரணும். அதுக்கு பேர் தான் சபை. அல்லையா. பண்டு பல பரிசுத்தவான்கள் ஆபரணம் போட்டு ஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க, ஆபரணம் போட்டு திருவண்ணாமலை அப்படிதானே இல்லையா? எவ்வளவு பரிசுத்தத்துக்குள்ள ஜனங்கள் அப்படின்னா அதுல கூட சாத்தான் கை வைக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த பேர்ல கூட சாத்தான் அப்படின்னா ஸ்தோத்திரம். நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்? நான் அந்த கதை சொல்லிட்டு போறேன். ஸ்தோத்திரத்தை அவன் அம்மா சொல்லிச்சு, அவன் இடிச்ச விட மாட்டான். ஸ்தோத்திரம். அவன் வீட்டில் சண்டை வந்தா, ஹல்லேலூயா, அவன் வீட்டில் சண்டை வந்தா குப்பி கிளாஸையோ கண்ணாடியோ பாத்திரங்களையோ எடுத்து முறுக்குவாங்க. அல்லாத மதிலேட்டு அவன் இடிச்சாக்கு மாட்டான். அந்த அளவில் ஒன்றும் இல்லை.
டீச்சருக்கு ஒப்புறாலும் வந்து இத்தனை படிப்பிச்சு கொடுத்து தலையில் அல்லையா என்ன இருக்குது, தலையில் என்ன இருக்குது, இத்தனை பிரசங்கம் காட்டாச்சே சோத்திரம். டீச்சர் ஒன்று சொல்லிச்சு, நீங்கள் அடுத்த வாரம் பையனுக்கு அப்பா வர சொல்லுங்க. அடுத்த வாரம் அப்பா வந்தாச்சு. அப்பா வந்தால டீச்சர் இதை போல சொல்லிச்சு எப்படின்னா, உங்கள் பையன்கிட்ட கேட்டேன், அவர் வேற ஸ்டைலில் சொன்னார். இல்லையா, உங்கள் பையன்கிட்ட கேட்டேன், எரியோவில் மதில் இடிச்சதாருன்னு அவன் சொன்ன, அவன் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ டீச்சர்கிட்ட அப்பா சொல்லிச்சு, அவன் இடிக்க மாட்டாங்க. இன்னும் இந்த காரியத்தை வலுதாக்கண்டா. கல்யாணம் அவளை போகிற வெளியலாங்க சம்மந்தம் வரணும் இல்லை. இன்னும் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறது, இன்னும் இந்த காரியத்தை வலுதாக்கண்டா. அப்படி இடிச்சிருந்தா நான் கட்டி கொடுக்கலாம். எத்தனை ரூபானாலும் ஒரு மேஸ்திரி வேலை தெரியும். அல்லையா, எவ்வளவோ கேட்டிருந்து அனுபவம் பார்த்தீங்களா, எவ்வளோ கேட்டிருந்த அனுபவம் பார்த்தீங்களா. விக்கிரகங்களுக்கு விலக்கி ஓடணும். அல்லேலூயா. ஸ்தேப சபைக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நீ கிறிஸ்துவை விட எதை நேசிக்கிறாயோ அது உனக்கு விக்கிரகம். பிள்ளைகளை நேசித்து சுமந்துக்கிட்டு நடந்தவங்க உண்டு, பிள்ளைகளேன்னு நினைச்சு சுமந்து நடந்தவங்க உண்டு. அவங்க முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா. தேவனை விட நீ எதையும் நேசிக்காத ஒரு கிருபையை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. கைகளை வைத்து தேவனை மையப்படுத்துங்க. தேவனை விட நீங்கள் நான் எதை நேசிக்கிறது, அது உலகத்தில் சம்பத்தானாலும் சரி, மனைவி பிள்ளைகளானாலும் சரி, அல்லேலூயா, ஏதானாலும் சரி, தேவனை விட நீ எதை நேசிக்கிறாயோ அது உனக்கு விக்கிரகமாய் மாறுகிறது. அந்த இடத்துல தேவன் பிரசாதமாகிறது இல்லை. அல்லேலூயா. கைகளை தட்டி தேவனை மையப்படுத்து. ஓ தபா பா பா பா. அல்லேலூயா. கர்த்தர் மோசேயோடு சொல்லுகிறார், தேங்கில்ல வசனம் நீங்க கூடுதல், நான் வசனம் கூட்டு பைபிளின் வசனம் சொல்லவில்லை. சோதரர் நீங்க தள்ளுதி, அதனால சோதரர் தேங்கில்ல. சோதரர் கர்த்தர் மோசேயோடு சொன்னார், தேங்க்யூ சோதரர், நீ புறப்பட்டு போ. தேங்க்யூல்லா சோதரர் தேங்கில்ல. நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு போ, அடிமைத்தளத்திலிருந்து புறப்பட்டு போ. ஆனா முன்னால செங்கடல் கிடக்கிறது சொல்லவே இல்லை. எவ்வளவு வெளிப்பாடு பெற்ற தேவ பிள்ளைகள், எவ்வளவு வெளிப்பாடு பெற்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அதே நேரங்களில் தங்களுக்கு நடக்கிறது அறியாமல் இருக்கிறார்கள். தேவன் மறைக்கிறார். எனக்கே இந்த சோதனை ஸ்தோத்திரம் தேங்கல ஆண்டவரே, அது எனக்கு வெளிப்படுத்தவில்லை, வெளிப்படுத்தின நீ பேடிச்சிடுவேன். என்று மாறும் எந்த துயரம் எந்த மனமும் ஏங்கையில், என்று மாறும் எந்த துயரம் எந்த மனமும் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை கைதட்டி மதுரமுமாக்கி, மகிழ்வித்த மகிபனையே, மகிழ்வித்த கைதட்டி இவனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே ஒன்றும் இல்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றும் இல்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து, கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து, தாகம் தீர்த்த தயவை, தாகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. ஹல்லேலூயா. துக்க நேரங்களில் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்த பாட்டுகள் அதெல்லாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூலா. பாடல் மூலமாக சந்திக்கப்பட்ட தேவ மனிதர் இருக்கிறார், அவருக்கு தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா.
கைகளை வைத்து தேவனை மையப்படுத்தலாமா? தேவன் கூடாரத்தில் வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். தேவனுடைய பயன்படுத்தும்படி விரும்புகிறார். என்ன பயன்படுத்துங்க. பயன்படுத்துக்கு முன்பதாக நீங்கள் உங்களை பரிசோதனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? தேவனுக்கு முன்பதாக தூய்மை உள்ள ஒரு வாழ்க்கை 100% தூய்மை சொல்லவில்லை, அது இயேசு மட்டுமே. ஒரு அளவில் ஆண்டவருக்கு பிரியமான அனுபவம், ஆண்டவருக்கு பிரியமான சுத்தமான வாழ்க்கை என்னிடத்தில் உண்டா? அல்லேலூயா. தேவனை மட்டும் நான் பிரியப்படுத்துகிறேனா அல்லது கூட்டப்பட்டதிலே அல்ல மற்றவைகளையும் பிரியப்படுத்தி ஆண்டவரையும் பிரியப்படுத்துகிறேன்? கர்த்தர் தெய்வம்னு சொன்ன கர்த்தரை மட்டும்தான் சேவிக்கணும். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அதே சேவிச்சு இதே சேவிச்சு கர்த்தர் அதுக்கு பிரியம் இல்லை. அல்லேலூயா. நீ தேவனுக்காக பரிசுத்தமாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அடுத்த இந்த ராத்திரி இந்த பகல் வேளையில் சொல்லுகிறார், தேவன் உன்னை பயன்படுத்தும்படி விரும்புகிற அப்படினாலே அவர் விரும்பக்கூடிய ஒரு பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில தேவை. அல்லேலூயா. ரப கப ரக ஷகதரா ரிபா ஷக்தலரி கடதுடபலபாஷியா. முன்னால செங்கடல் கிடக்கிற காரியம் மோசைக்கு தெரியுமா? தெரியுமா? பைபிளில் தெரிஞ்சதா இல்லை. நீங்கள் வேணா சும்மா சொல்லிக் கொள்ளுங்க. மோசைக்கு தெரியாது. எல்லா வெளிப்பாடும் பெற்ற மோசைக்கு முன்னால செங்கடல் கிடக்கிறது தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தோன்னு சொன்னா அவர் புறப்பட்டு போய் இருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்தந்த இடங்களில் அற்புதம் செய்கிறவர் என்னுடைய தேவன். கைகளை வைத்து தேவனை மையப்படுத்துங்களே. ஸ்தோத்திரம். தேங்கில்ல சாடி வந்த பொழுது பார்த்த பொழுது செங்கடல். செங்கடல் ஒரு பகுதி சவுதியில் இருக்குது, யாமோடு செல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிராஸ் பண்ணி போன அந்த இடம் இல்லை, அதனுடைய ஒரு எண்ட் பகுதி. அதை நான் பார்த்துருக்கிறேன். அதில் நடந்துருக்குது. அதில் நல்ல காலம் இழுத்துட்டு போவே இல்லை. அதில் கர்த்தர் நல்லவர். கைகளை வைத்து இவனை மையப்படுத்துங்க. இதெல்லாம் வரலாறுகள் கதையா இல்லை, சரியா? சம்பவங்கள். இயேசு கிறிஸ்து கல்லறை இப்பொழுது இருக்குது. அல்லேலூயா. அது காட்டத்தி மரம் இப்பொழுது நிற்குதுன்னு சொல்றாங்க, சரியா? நிற்கும்னு சொல்றாங்க. அவருடைய தலையில் முடிஞ்சு சூடப்பட்ட அந்த முள்ளு இப்பொழுது அந்த மரம் இப்படி இப்பொழுது இருக்குன்னு சொல்றாங்க. இவைகள் எல்லாம் சம்பவங்கள், நடந்தவைகள். ஆமை சொல்லுங்களே பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான்னு சொல்லி கதை எழுதுனதல்ல. அல்லேலூயா. இன்னும் நீ விசுவாசத்துக்குள்ள வரலன்னு தேவன் களத்தை தூர எறிஞ்சு போடுவார், ரிஜெக்ட் பண்ணுவார். அது தேவன் பயன்படுத்த ஒரு பாத்திரமாய் நீ மாற முடியாது. பின்ன பட்டிக்கு சோறு வச்ச பாத்திரம் போல மாறுவேன். பட்டிக்கு சோறு வச்ச பாத்திரம் பார்த்துருக்கு இல்லையா? சப்பி இல்லை, சப்பி சடைஞ்சிருக்கும். அது ஸ்தோத்திரம். பீரோயில் எடுத்து வைப்பியா பட்டிக்கு பாத்திரம்? சொல்லு எனக்கு நீங்கள் பார்க்குற பார்வையில் நாங்கள் பீரோயில் இருக்க பாத்திரத்தை வைப்போம்னு தோணுது இல்லையா? பீரோயில் இருக்கிற பாத்திரத்தை எடுத்து பட்டி சோறு வைப்பியா? சோத்திரத்தை சப்பி சடைஞ்சு நொக்கி நெருங்கி இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஒரு சோறும் வச்சு அல்ல சோத கரையும் மீது கால் கொண்டு ஒரு தள்ளு. அல்லேலூயா. கை கொண்டு எடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. கால் கொண்டு ஒரு தள்ளு. அல்லேலூயா. சோதரதே இந்த மாதிரி பாத்திரமாய் மாறுறது. அல்லேலூயா. அதை விட வீட்டில் சும்மா இருக்கிறது நல்லது. பட்டிக்கு சோறு வச்சு பாத்திரமாய் மாறுறதை காட்டிலும் அல்லேலூயா சோத்திரம் எங்கேயாவது கிடக்கிறது நல்லது. இதே பாத்திரம் இந்த இடத்துல இருக்கிறது. பாத்திரம் மீன்ஸ் ஒரு ஆத்துமா. நீதான் பாத்திரம். அந்த அபிஷேகம் நிரம்புகிற பாத்திரம் நீதான். தேவன் வல்லமை பயன்படுத்துகிற பாத்திரம் நீதான். பவுலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அநேக உபத்திரவங்கள் வழி, அநேக நெருக்கடி வழி என் நாமத்தை உபயோகப்படுத்தும்படி, என் நாமத்தை உயர்த்தும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆமென் சொல்லுங்களே. இந்த பாத்திரம் எங்க இருக்குல்ல? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதே பாத்திரத்தை நீங்க டாய்லெட்ல கொண்டு போடுங்க, கக்கூஸ்ல கொண்டு போடுங்க, அதுக்கு மதிப்பு அப்படியே இறங்கும். மனசிலாகல? புரிஞ்சா? அவங்க இருக்கிறது புரியாத போல இருக்கிறாங்க. புரிஞ்சா? இந்த பாத்திரத்தை கனமான இடத்துல வச்சிருக்கிறோம். இதே பாத்திரத்தை டாய்லெட்ல போடுகிற பொழுது சோத்திரத்தாங்களா அதனுடைய மதிப்பு மாறுது. கக்கூஸ்ல பாத்திரமாய் மாறுகிறது. அல்லேலூயா. பாத்திரம் தான். நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கு பயந்து விக்கிரங்களுக்கு விலகி பரிசுத்த ஜீவிதம் செய்ய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாய்னு சொன்ன விலையேறப்பட்ட ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றும்படி விரும்புகிறார். ஓ மோசே போல, ஓ மோசே போல கலங்கி போகிறோம், ஸ்தோத்திரம் தடுமாறி போகிறோம். செங்கடல் தீரத்திலே நான் என்ன செய்கிறது? பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன்? காலேஜ் பீஸ் கட்ட என்ன செய்வேன்? என்னால் வேலை செய்ய முடியவில்லை, நான் இப்படி இல்லை இருக்கிறேன். நாளை தினத்திற்கு என்ன செய்வேன்? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்துல உன் தேவைகளை சந்திக்க நான் பிரசன்னமாவேன். அந்த இடத்துல உன் தேவைகளை சந்திக்க நான் பிரசன்னமாவேன். விசுவாசியப்பா, கர்த்தர் உன்னை நடத்துவார்.
கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். முதியவர்கள் அருகில் சொல்வது உண்டு, கடையில் கிடக்காத கர்த்தர் மாற்றுவார். கடையில் கிடக்காக வைக்க மாட்டார். எனக்கு ஒரு தாயார் தெரியும், கொஞ்சம் வண்ணமாக இருப்பாங்க, நல்ல வண்ணமாக இருப்பாங்க. அவங்க பிரித்து எழுப்பணி 4 பேர் வேணும். அதில் டீச்சர் அந்த ரிட்டையர்ட் ஆவாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க, படுக்கையில் அவங்க படுக்கையில் ஆறு பார்க்கு நான் என்ன ஒன்றும் ஆகாது. அதில் சோதனை நான் சொல்லட்டுமா, சோதனை டயர்டாக இருந்தேன், சீனம் போல் இருந்தது. பிபிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, அன்னைக்கே இறந்துட்டாங்க. படுக்கவும் இல்லை, நரங்கவும் இல்லை, துப்பவும் இல்லை. அல்லேலூயா தேவன். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், கர்த்தர் அல்ல ஜீவனோடு இருக்கிற நாட்கள் முழுவதும் ஆண்டவருடைய சேவையில் நிற்கும்படி, தேவ சமூகத்திலே ஒரு கனமான பாத்திரமாய் பிரகாசிக்கும்படி என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஜீவன் முடிகிற நேரம் இருக்கிற பொழுது அவர் அங்கே யாரை அடுத்த வீடு அறியாத எடுத்துக்கொள்வார். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. வசனத்துக்கு திரும்பி வருகிறேன். ஒன்று, விசுவாசத்தினாலே மேற்கொண்டார்கள். அதான் சொல்லுகிறார், மோசே எடுத்த கதை சொல்லு, நீ விசுவாசத்தினாலே கடந்து போ. இந்த ஏரியாவில் மொத்த விசுவாசிகள் எழும்பி வந்தாலும் உன்னுடைய விசுவாசத்தை அசைக்க முடியாது. உன்னை அசைக்க முடியாது. சாத்தா உங்களோடு போராடுகிறான். சத்ரு நல்லா போராடுகிறோம் பாஸ்டர். நீ போராடுற நல்லவன் அர்த்தம். சாத்தா உங்களோட போராடுகிறான்னு நீங்க நல்லவங்கன்னு அர்த்தம். ஒரு போராட்டம் இல்லை. போராட்டம் இல்லைன்னா போக்கு கேசு அவங்க கூட சேர்ந்து கிடக்கிறதுனால. அல்லேலூயா. போராட்டம் ஒண்ணுன்னா தேவன் நீ ஜெபிக்கிறவ, ஆராதிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, அதனால உங்களுக்கு போராட்டத்தை சத்ரு கடத்தி விடுகிறார். எப்படியா தகர்க்க பண்ணணும்னு சொல்லி சத்ரு பயந்து இருக்கிறான் உன்னை கண்டு, அதனால போராடுகிறான். பாம்பு ஏன் படம் எடுக்குது? பாம்பு நீங்க பாம்பு கூட்டத்தில் நடக்குறியா? இந்த ஏரியாவில் நிறைய பாம்பு உண்டு இல்லை? நான் நிறைய பார்த்துருக்கேன். உள்ள மேலோடி ஏறி போயிட்டேன் வண்டி மைக்கில் சோதரத்தை. இங்கே என்ன பாம்பு ஏன் படம் எடுக்குது சொல்லுங்க? உண்டு இல்லையே சோதரத்தை பயந்ததுனால படம் எடுக்குது. அது உங்களை கண்டு பயந்தனால படம் எடுக்குது. சாத்ரு ஏன் படம் எடுக்கிறான்? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவன் பயப்படுகிறான். நம்ம அதை கண்டு பயப்படுறோம். புரியுது இல்லையா? நம்ம அதை கண்டு பயப்படுகிறது, அதுக்கு நம்மளை கண்டு பயப்படுகிறது. சரியா சோதரன்? இந்த வேளையில் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், புறப்பட்டு போ. எங்கேயா போகிறது? முன்ன செங்கடல் இல்லவா? நான் ஒன்று சொல்லட்டா, கர்த்தர் முன்ன வந்து செங்கடலை வழி திறந்து இவ வரக்கு முன்ன ஒரு டிஸ்டர்ப் இல்லாத போட்டு ஆக்கி வச்சிருந்தோன்னா அது ஒரு அற்புதம் ஒன்று செயல்பட முடியாது. அது முன்னே அந்த வழி கடந்தது. நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்? முன்னே அந்த வழி கடந்தது, அது வழியாகவே போச்சுன்னு. உண்மைதானே? என்ன உண்மைதானே? சரிதானே? புரிஞ்சில்ல? முன்னே கிடந்த வழியில் நடந்து போச்சுன்னு இல்லை. முன்னே கிடந்த வழி அல்ல, உனக்காய் புதிய பாதை கர்த்தர் உருவாக்குவார். விசுவாசிகள் கையில தட்டி தேவனை மையப்படுத்து. அல்லேலூயா. முன்னே யாரோ போன வழியில அல்ல கர்த்தர் உன்னை கொண்டு போகிறது. பின்னையோ புதிய ஒரு பாதையில, புதிய ஒரு அபிஷேகத்தில் ஊழியத்தின் சிஸ்டம் மாறுது. பழைய தட்டுமுட்டல இன்னும் நிற்காது. இனி இயேசு அருகே சமீபம் ஆக ஆக அதுக்கு அடையாளம் கையில் இருக்க செல்போனை தான். அல்லேலூயா. 2 இரத்த சாட்சிகள் வந்து பூமியில மரிக்க போகுது இல்லையா? மரிக்க போகிற பொழுது 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட வசனம். 2 இரத்த சாட்சிகள், வெளிப்பாடு புத்தகம். அங்கே போகவில்லை. கர்த்தர் சித்தமல்ல, சாயந்தரம் பார்க்க ஒன்றும் முடியாது. கர்த்தர் யாவி 2 பேசுகிறாரோ அதான் சொல்ல முடியும். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா பாஸ்டர்? ஸ்தோத்திரம். தேங்க்யூ. 2 இரத்த சாட்சிகள் வந்து பூமியில மரிக்கிறார்கள். 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட வசனமாக்கும். அது பூமியில் உள்ள எல்லாரும் பார்ப்பார்கள். அன்னைக்கு இருந்தவன் அது விசுவாசிப்பானா? அன்னைக்கு இருந்தவன் விசுவாசிப்பானா? இல்ல. இன்னைக்கு நீங்க பாருங்க, பூமியில் ஏது கோணத்தில் இருந்தாலும் செல்போனில் நீங்க பாக்குறீங்க. இது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இந்த மலை தேசத்துல ரேஞ்ச் இல்லை, ஆனாலும் உங்க கையில இருக்க டச் போன்ல எல்லாம் பார்க்கலாம், வாட்ஸ்அப்ல பார்க்கலாம். 2 இரத்த சாட்சிகள் பூமியில வந்து மரித்து இந்த பூமியில கிடக்கிற பொழுது கைவிடப்பட்டவர்கள். அதுக்கு முன்ன நாம தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருப்போம். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்தலாமா? பூமியின் கோத்திரத்தார்கள் பார்ப்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் கையில் இருக்கிற செல்போன், டச் போன்,
தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். இயேசு சொல்லுகிறார், இது சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஹல்லேலூயா. அட வருகை சமீபமாய் இருக்கிறபடினால சாஸ்தானவர் கோபம் கொண்டு பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், கடைசி நாளினுடைய ஒரு அபிஷேகத்தை நான் ஊட்ட போகிறேன். கடைசி நாளினுடைய அக்கினியை ஊட்ட போகிறேன். கடைசி நாளினுடைய வல்லமை ஊட்ட போகிறேன். மோசே பார்த்து கத்த சொல்லு. இப்ப செங்கடல் தீரத்தில் நிற்கிறாங்க. மோசே பார்த்து கத்த சொல்லுகிறா. அந்த வசனம் மட்டும் ஆசியப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பையன் அஞ்சு அடுத்த வசனம் கைகளை உயர்த்தி தேவனை மையப்படுத்துங்க. கர்த்தர் உனக்காய் வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்களே பிள்ளைகள், ஆமென் சொல்லுங்க. எங்க சோதரர் ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உலாம்புகிறார். கர்த்தர் மோசேயை கொண்டு அற்புதம் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? கோல். சோதரர், கோல் மீன்ஸ் அதிகாரம். உடைய கோலும் தடி உன்னை தேற்றும். ஆமென் சொல்லுங்களேன். அதிகாரத்தை பயன்படுத்து. சோதரர் கோலை நீட்டு. சோதரர் தேங்கல் விசுவாசத்தினாலே சமுத்திரத்தை கடந்தார்கள். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. நான் ஜெபிக்கும்படி ஆயத்தம். விசுவாசத்தினாலே என்ன கடந்தார்கள்? சமுத்திரத்தை பிளந்தார்கள். சோத்திர தேங்கில்லா, சோத்திர தேங்கில்லா. கர்த்தர் மோசே கொண்டு இந்த அற்புதத்தை செய்யும்படி விரும்புகிறபடினாலே, ஹல்லேலூயா, பெரிய காரியங்களை செய்யும்படி விரும்பினபடினாலே இந்த உபத்திரங்கள் வழி நடத்தி கொண்டு வந்தா. ஹல்லேலூயா, இந்த நெருக்கங்கள் வழி நடத்தி கொண்டு வந்தா. அவர் உண்மையிலே பிரியம் வைத்தபடினாலே மோசே பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ என்னிடத்துல ஜெபிப்பது ஏன்? நீ என்னிடத்துல முறையிடுவது ஏன்? இது ஜெபிக்கிற நேரம் அல்ல, ஜெபமிட்டு செயல்படுகிற நேரம். ஜெபிச்சு விட்டு செயல்படுகிற நேரம். உன் கையில் இருக்கிற கோலை அல்லேலூயா செங்கடலை நீட்டுகிற பொழுது அது பிளந்து போகும். ஆமென் சொல்லுங்க பாப்போ. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு எதிராய் வரக்கூடிய உனக்கு எதிராய் எழும்பக்கூடிய அன்னையார வல்லமைகளை அழித்து போடக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் நாளில் ஊற்றுகிறார். எல்லோரும் கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. ஒரு வல்லமை கர்த்தர் ஊற்றுகிறார். ஒரு கேள்வி உங்க முன்ன கேட்டா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் வீட்டில் இருக்குன்னு யாராவது சொன்னா நீங்க அதை எடுத்து எறிய தயாரா? எடுத்து எறிய தயாரா? முன்னால இறந்து போன நாளுக்கு போட்ட இருக்குது பாஸ்டர், இங்க இருக்க சொல்லவில்லை. அது அது பாக்கியுள்ள காரியங்க நினைச்சா போதும். அதை எடுத்துன்னு உடைச்சணும். அல்லேலூயா. அதை எடுத்துன்னு நொறுக்கணும். தேங்க்யூ இல்லை. அதுக்கு பேரியில் சாசு இஷ்டம் போல வீட்டில் தான் எடுத்து மாற்றி இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல புகழ் ஆக்சிடென்ட்ல இருந்து போன ஒரு ஹஸ்பண்ட் சோத்திர தேங்க்யூ இல்லை அப்படியே போட்டோ அதில் பே பிடிச்சு கிடந்து. அல்லேலூயா. அந்த ஆளுக்கு பே பிடிச்சு கிடந்து அந்த போட்டோ இல்லை. சோத்திரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், விக்கிரங்களை நீ விளக்கணும். ஒரு வீட்டில் இருந்து விளக்கணும். ரெடி. கர்த்தர் உண்மையில பிரசன்னமாவார். ஜெபிக்கும்படி ஆயத்தமாகிறோம். நான் கொண்டு வந்த செய்தியை சுத்தமாக பேச இல்லை. அல்லேலூயா. பாஸ்டர் அது புரிஞ்சு போச்சு. நான் கொண்டு வந்த செய்தியை சுத்தமாக நான் எழுதி சும்மா வச்சிருக்குது டைரியில். சுவாசத்தை பற்றி பேசணும்னு நினைச்சேன். சுவாச அப்போஸ்தலரை பற்றி பேசணும். ஸ்மித் பிக்கிள்ஸ் வாழ்க்கையிலுடைய நடந்த அற்புதங்களை பற்றி பேசணும்னு நினைச்சேன். மரித்தவர்கள் எழுப்பினதை குறித்து பேசணும்னு நினைச்சேன். ஆவியானவர் அது சொல்லவில்லை. ஆவியானவர் இது சொல்லுகிறார். ரைகாலாபாஷ், இது எங்க தேவை. கர்த்தருடைய ஆவியானவர் நாளில் உங்களோடு கிரியை செய்ய, உங்களோடு கிரியை செய்ய, உங்கள் வீட்டில் கிரியை செய்ய, ஒரு சரீரத்தை கிரியை செய்ய ஏதொரு தடையும் தேவன் அல்லேலூயா எதிர்பார்க்க இருக்கிறது. ஏதொரு தடை இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லை ஏதோ ஒன்று இருந்தா, ஏதோ ஒன்று இருந்தா வீட்டில் இருக்குது, சரீரத்தில் இருக்குது, என் மைண்ட்ல இருக்குது. அல்லேலூயா. ஆவியானவர் இதை இந்த நாளில் அடித்து நொறுக்கி போடுவாராக. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கிறோம். எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கிறோம். கர்த்தர் சோதோம் கொமாராவில் வந்து, கர்த்தர் எங்க வந்தார்? தேவதூதர்கள் சோதோம் கொமாராவில் வந்து, சோதோம் கொமாராவில் சோத்திரங்களா லோத்துடைய வீட்டுக்குள்ள போய் சாயந்தர வேளையில
நான் சொல்ல கவனிங்க, சாயந்தர வேளையில லோத்துடைய வீட்டில் வந்த தேவதூதர்கள் ராத்திரி முழுவதும் வெப்பராளம். விடிய காலம் தான் புறப்படுறாங்க. ராத்திரி சாயந்தரம் வந்த ஆளுகளாக தேவதூதர்கள் 1-2 பிள்ளையை பிடிச்சி வெளியில் கொண்டு இருப்பேன், தள்ளாங்க போவா. சோதரத்தை கோழிக்கூட அடைச்சாங்க. சோதரத்தை எங்க ஓட காரியம் சொல்லுகிறா, சோதங்க எரிய போகுது, பட்டந்து போ, உன்னை வெளியே தள்ளாது, எனக்கு எரிக்க பாடலைன்னா கத்த சொல்லுகிறா. இவ கோழி முட்டை எடுக்க போறா. சோதரத்தை எங்களா உலகத்தின் சம்பிரதாயத்தில் பிடிச்சு கிடக்குறீங்க. ஆடாவுத்து கட்ட இல்லையா, பண்டு வெள்ளப்பக்கம் வந்தேன் எங்கள் நம்ம வீட்டில், நம்ம ஏரியாவில் வெள்ளம் திறந்து விட்டாங்க. ஒரு ஆள் ஓடி போய் ஆடை பிடிச்சா போச்சு, வீடு இடிஞ்சு நம்ம தலையில் ஓடி விழுந்து போ, ஆடு நீங்க மாட்டு. சோதரன் பிரைஸ்கார் சோதரத்தை கத்தருடைய ஆவியன்னு சொல்லுகிறா. சோதரன் இப்பொழுது போராடி சோதம் குமாரபிலே தேவதூதர்கள் லோத்தையும் அவருடைய மனைவி பிள்ளைகளை வெளியே விட்டுட்டு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஜீவன் தப்ப ஓடிப்போ, சமபூமியில நில்லாது, பின்னிட்டு பாராது. 3 காரியம் அல்ல, 3 காரியம். ஒன்று ஓடிட்டு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடணும்னு சொல்ல, ஒரு கழிவு கொண்ட போல ஓடும். ஐயர் கொடை வண்டிட்டு அதுக்கு தான் ஓடுவேன். என்ன போல கொஞ்சம் உள்ள ஏற்பட்டாங்க ஓடுவணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் நானும் ஓடினா கூட ஓடுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆளு பிடி இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. சோத்திர தேங்க்யூலா. எத்தனை நல்லவர் ஆமே சொல்லுங்களே. ஹல்லேலூயா. வெளியே கொடை வண்டிட்டு இருக்கிறே கொஞ்சம் தள்ளி எப்படியா ஓடி தொலை. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நிக்காத. இரண்டாவதாக திரும்பி பார்க்காதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தேங்களா. திரும்பி பார்க்காதே. இங்க தீ எரியும், திரும்பி பார்க்காதே. ஏதோ நடக்குது, திரும்பி பார்க்காதே. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஓடும்படி அழைக்கப்பட்டவள். ஆனா சாயந்தரமே ஓடி இருந்து இங்க நல்ல பங்கு பெற்று இருக்கலாம். லேட்டாய் ஓடுனால சபிக்கப்பட்ட சந்ததிகளை பெற வேண்டிய இருந்தது. எல்லாரும் நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆரங்களில் லோத்துக்கு தேவனே என்று ஜெபம் பண்ணிட்டுண்டா? லோத்துக்கு ஜெபம் பண்ணிட்டுண்டா? எனக்கு இப்ப இங்க அறியணும். அல்லோ லோத்தின் தேவனை யாரும் ஜெபிக்கிறது, சபிக்கப்பட்ட சந்ததியை மாறினது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற அந்த தேசம், நீ இருக்கிற அந்த பூமி அழிக்கப்பட போகிறது. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறார். விக்கிரகங்களுக்கு விலக்கி ஓடுங்கள். ஹல்லேலூயா. பாவத்துக்கு விலகி ஓடு. ஹல்லேலூயா. சாபத்துக்கு விலகி ஓடு. வேஷத்தின் ஆவிகளுக்கு விலக்கி ஓடு. யூடியூப்ல அப்போ தாங்க முடியவில்லை. இவன்கிட்ட யூடியூப் எடுத்து கொடுத்தா, செல் எடுத்து கொடுத்தா, என்னெல்லாம் உண்டோ. அல்ல அவனுக்கு தெரியுது, எனக்கு தெரியாது. அல்ல உண்மை, இவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சும்மா சொல்லுகிறேன். அல்லூயா. சோதர தேங்கில்லா. யூடியூப்ல அசிங்கமான காரியங்கள் வருகிறது. நீ விலகி ஓடணும். வாலிய மகளே, நீ விலகி ஓடணும். வாலிய மகளை விட்டுருங்க. வயசான 75 வயசான ஆளுகள், ஒரு ஆள் 75 வயசான ஆள் டச் பண்ண வேண்டிய வச்சிருக்கு. நான் அவங்க மனைவிட்ட கேட்டேன், அவங்களுக்கு 85 வயசு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தேங்களா. இது எப்படி மனசிலாக்குவார்? அது பிள்ளைகள்கிட்ட கேட்டு மனசிலாக்குவார். தள்ளி விடுவது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தேங்களா. நீ விலகி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. நீ விலகி ஓட வேண்டும். ரபாலா சக்கர் அதோட பாபா செல்போனில் வச்சிருக்கிறது, வெளிநாட்டில் இருக்க சில சகோதரோடு பேசும்படியாக அது தேவைப்படுகிறது. மற்றபடியா எனக்கு இது விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. அதே நேரங்களில் என்னோட டைம் அது எடுக்குது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். செய்தி பார்த்து அது பார்த்து இது பார்த்து சரியா. ஸ்தோத்திரத்தேங்களா. என்ன நான் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, நீ விலகி ஓடும்படி கர்த்தர் ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். எல்லாரும் செபிப்போமா? சக்காலா துடாபால நேரம் போச்சு. எல்லாரும் செபிங்க, எல்லாரும் செபிங்க. விலகி ஓடாத அங்க பிடிச்சு வந்துட்டு சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு இருக்கிறது. சினிமா தியேட்டருக்கு முன்ன வந்து அல்ல செல்போனில் அசிங்கமான படம் பார்த்து சோத்திரம் சோத்திரம்னு சொல்லுறது. அல்ல ஆவியில் நிரம்பி அங்க எனக்கு சவுதியில் இருக்கிற ஒரு சகோதரர் உண்டு. அவருக்கு பேரு முத்துசாமி. நிறைய காரியம் மனசுல வந்துட்டு இருக்கு. முத்துசாமி. அவரு பேர் என்ன? இப்போ அட்டாக்கில் அவர் உண்டானது தெரியும். அட்டாக்கில் ஓப்பன் சர்ஜரி பண்ணி இருந்ததான் நான் கேள்விப்பட்டேன். இப்போ பூமியில் இருக்கிறான்னு தெரியல. ஒரு நாள் என்னட்ட அழுதுட்டு பேசினார். எத்தனை தருணம் சவுதியில் வச்சு அவருக்கு கொடுத்தார் கர்த்தர் மனம் திரும்பும்படி. இப்போ ஐசியூவில் கிடந்துட்டுல மனம் திரும்புது. பின்ன இப்போ நல்லா இருக்கிற பொழுது மனம் திரும்பான். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. இஷ்டம் போல சம்பவம் எனக்கு முன்ன வருது. இஷ்டம் போல சம்பவம் சொல்ல வருது. ஐசியூவில் கிடந்துட்டு ஐசியூவில் கிடந்துட்டு சாவ நேரத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம். இப்போ அசிங்கமாக நடக்கிறான். கேன்சராக கிடந்துட்டு தேவன் மக்களுடைய ஜெபத்தை கேட்டு கத்த சுகம் கொடுத்தார். இப்போ அதில் ஊழியக்காரில் தூசணம் பண்ணிட்டு நடக்கிறான். அல்லது சோத்திரத்தேங்கள் கத்துடைய ஆவியர் சொல்லுகிறார். அல்லது சோத்திரத்தேங்கள் நீ மனம் திரும்புதல் இல்லை அறியலான்னு சொல்லிட்டு மிடுக்கின போல இருக்கிற மனம் திரும்புதல் அவசியம். முத்துசாமி அவருக்கு கதையான்னு சொல்லிட்டு வந்தேன். முத்துசாமி அவர் சினிமா பார்த்துட்டு இருப்பார். சினிமாவில் அடிஞ்சு விட்டு நடக்கும் இல்ல, சினிமாவில் அடிஞ்ச விட்டு நடக்கும் இல்ல, பண்டு பார்த்துட்டு இல்லையா? சோத்திரம் அடிஞ்ச விட்டு நடக்கும். சவுட்டு விடுமா ஆண்டு ஒரே சோத்திரம்னு சொல்லுவார். இவர் இங்கே இருந்துட்டு சோத்திரம். சினிமாவில் சவுட்டு விடுமா என்ன செய்வார்?
சிறுமையில சவுட்டு விழுமை என்ன சொல்லுவாரு? அது நமக்கு அனுபவம், அதனால பேச இல்லை. ஸ்தோத்திரன்னு சொல்லுவாரு. அப்படி யாரும் சொல்லுறது? சிறுமையில சவுட்டு விழுமை ஸ்தோத்திரன்னு சொல்லி அபிஷேகத்தில் நிரம்ப கத்தோரன்னு அழைக்கவில்லை. அது பொல்லாத ஆவி. அல்ல, பரிசுத்த ஜீவிதம் தேவனுக்கு தேவை. அல்லோயா, நீ இவைகளை விட்டு ஓடு. கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. ஓ ஷால் எல்லோரும் ஜெபிக்கும்படி ஆயத்தமாகிறோம். எல்லோரும் ஆராதிக்கும்படி ஆயத்தமா. நான் இப்பொழுது ஓ இப்பொழுது 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 வாலிய பிள்ளைகள் மேலே, ஓ பெரியோர்கள் மேலே, ஓ தேவ வல்லமை வெளிப்பட்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஓ ஷபரா துரா பாபா. விட வேண்டியவளை விடணும், எடுக்க வேண்டியதை எடுக்கணும். ஊழியக்கார ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு ஜெபிக்கிறாங்க. அது விக்கிரங்க எப்படி ஆவியான கிரியை செய்ய முடியும்? உயிரை களைஞ்சு ஜெபிக்கிறாங்க, உயிரை களைஞ்சு கூட்டத்தை போடுறாங்க, பணங்களை வாரி இறைகிறாங்க. விடுதலை இல்லையே. உன் வீடு விக்கிரகமாக இருக்கிறது, உன் சிந்தை விக்கிரகமாக இருக்கிறது. ஆவியானவர் மனம் திரும்பலை கொண்டு வருவாராக. கட்டின வீடு நிலம்பொருளோ கண்டிடுமோட்டார் உறவினரோ. கட்டின வீடு நிலம்பொருளோ கண்டிடுமோட்டார் உறவினரோ. குடுவிட்டு ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. வரும் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. காண தெரியும் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளை எல்லாமே நாளா வருத்தத்தோடு அழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாமே நான் வெளியில் இருக்கிற வாலிய மகனுக்கு ஜெபிக்கிறேன். அத சுகமாக்கணும்பா. ஏ வந்தவர் ஆதோ சரணடை வாழ்வித்து உன்னை ஏற்றுக்கொள்வார். வருவா தருணம் இது அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவா தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல வண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே. வே அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே. மயக்கிடு மரணமோ நாள் சந்திக்க மறவாதே உன் ஆண்டவரை. வரு தருணம் இது அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வரு தருணம் இது அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. சத்திய வாக்கை நம்பி நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பி நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவ பூஷ ஓ உண்மையா எழுதிடுவார். வரு தருணம் இது அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை.